வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஜய் அகிலா. நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 32. கதையின் தொடக்கம். அர்ஜுன் ஆபீஸ்க்கு சென்றவன் நேற்று மீனாவால் தடைப்பட்ட அத்தனை வேலைகளையும் இன்றே முடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டான். அவன் மீட் செய்ய வேண்டிய கிளைண்ட் மட்டுமே 6 பேர் இருந்தனர். அதில் 4 பேரிடம் ஏற்கனவே போட்டிருந்த அக்ரிமெண்ட் ரினிவல் செய்ய வேண்டும். மற்ற 2 பேர் புதிய கிளைண்ட். அவர்களிடம் இனிமேல் தான் தங்கள் கம்பெனியின் தரத்தை பற்றி விளக்கி சொல்லி அக்ரிமெண்ட் சைன் செய்ய வைக்க வேண்டும். இல்லையெனில் அர்ஜுனனின் வேலை அதோ கதிதான். அவர்கள் கம்பெனிக்கு சரியாக 10 மணிக்கு ஒவ்வொருவரும், இன்னொருவர் 12 மணிக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கின்றனர். அவர்கள் அர்ஜுனுக்கு கொடுத்த நேரம் 15 நிமிடம் மட்டுமே. அதற்குள் அவர்கள் மனதை ஈர்க்கும்படி பேசி கான்ட்ராக்ட் போட வேண்டியது அர்ஜுனின் பொறுப்பு. மார்க்கெட்டிங் பொறுப்பில் இருக்கும் அர்ஜுனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அவன் மனம் மீனாவின் செயலால் குழம்பிக் கொண்டிருக்கின்றது. தான் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் இப்படியே இருந்தால் எதிர்காலம் என்னாவது என்ற பயம் மனதை கவ்விக்கொண்டது. உடல் அளவில் மீனாவுடன் தவறு செய்யவில்லை என்றாலும், ஒரு காலத்தில் அவளை பார்த்திருந்தாலும், அதன் பிறகு மறந்திருந்தாலும், மீண்டும் அவளை சந்தித்த போது உருவான பழக்கம், அந்த பழக்கம் இத்தனை நாட்களாக மீராவிற்கு தெரியாமல் தொடர்ந்தது வரை யோசித்து பார்த்தவனுக்கு தலையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது. மீனா படித்த பெண், மெச்சூரிட்டியானவள், சொல்வதை புரிந்து கொள்வாள் என்று அர்ஜுன் நினைத்திருக்க, அவளோ 7.5 நாட்டு சனி போல் அர்ஜுனின் காலை பிடித்து கொண்டு விட மறுக்கிறாள். எத்தனையோ முறை இருவரும் தனிமையில் சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஒருபோதும் அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததும் இல்லை, ரசித்ததும் இல்லை. மற்ற அழகான பெண்களை கடப்பது போலதான் இவளையும் பார்த்தான். ஆனால் சிறு வயதில் பார்த்த அதே பெண்ணை திரும்பவும் பார்த்தபோது அவளாக வந்து பேசவும் அவனால் சற்றென்று அவளை ஒதுக்க முடியவில்லை. ஒதுக்க முடியவில்லை என்பதை விட அவள் பேசுவது தன் வசீகரத்தின் மீது ஒரு கருவத்தை அவனுக்குள் உருவாக்கியது. அதுவே அவனை அவளுடன் தொடர்ந்து பேச வைத்தது. அவள் பேச்சு எல்லையை மீறி சென்றாலும் அதில் விருப்பமில்லாமல் அர்ஜுன் தவிர்த்து கொண்டுதான் இருந்தான். மீனாவுடன் அந்தரங்க பேச்சுவார்த்தையில் பிடித்தமில்லா தன்மையை இருந்ததை அவன் அப்போதெல்லாம் உணரவே இல்லை. ஆனால் பேச்சை வேறு திசையில் மாற்றி அவள் மனதையும் வேறு புறம் திசை திருப்புவான். ஆனால் எப்போது மீனாவின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய சூழல் உண்டானதோ அப்போதே நிலைமையின் தீவிரத்தை யோசிக்க ஆரம்பித்து விட்டான். அதில் வேறு மீனாவும் தனி வீடு எடுத்து கல்யாணம், ரிசப்ஷன், அது இது என்று அவள் தலையில் குண்டை தூக்கி போட, அப்போதுதான் மீராவுடன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்க்க தொடங்கினான். மீராவுடன் வாழ்ந்த நாட்களில் மீனாவை பற்றி அவன் ஒரு நாள் கூட யோசிக்கவில்லை. மீராவை பெண் பார்த்ததிலிருந்தே தன் நெஞ்சில் இருக்கும் மீ என்ற எழுத்துக்கு சொந்தக்காரி மீராவாக மட்டுமே இருந்திருக்கிறாள் என்பதையும் உணர்ந்து கொண்டான். காதலை கொஞ்சித்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. பொதுவாகவே ஆண்கள் பார்ப்பதற்கு கரடு முரடாகவே காட்சியளிப்பார்கள். அதில் ஒரு சிலர் மனைவியிடம் பொட்டி பாம்பாக 4 சுவற்றிற்குள் அடங்கி போவார்கள். வெளியில் மட்டும் கம்பீரமாக காட்டிக்கொண்டு அதிகாரம் செய்வார்கள். சிலர் அவர்கள் மனதில் உள்ள காதலை கடைசி வரைக்கும் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் தான் செய்ய வேண்டிய அனைத்து பொறுப்பையும் சரியாக செய்து வருவார்கள். ஒரு சிலர் வெளிப்படையாகவே மனைவியின் மீது உள்ள அன்பை வெளிக்காட்டி தங்கள் காதலை அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். இதில் அர்ஜுன் 2வது ரகம். மீராவிடம் அவன் மனம் விட்டு பேசிய நாட்களே கிடையாது. எப்போதும் சிடுசிடுவென்று பேசுவான். அதற்கு காரணம் எங்கு சென்று விடுவாள் என்ற அலட்சியமாக கூட இருக்கலாம். தன்னை விட்டால் அவளுக்கு யார் இருக்கிறார்கள் என்ற அகம்பாகமாக கூட இருக்கலாம். என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவனை தட்டி கேட்டு மீராவிற்காக பேசுவதற்கு இங்கு யாரும் இல்லை என்ற திமிராக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று மீராவை இத்தனை நாட்களாக அலட்சியமாக கடந்து விட்டான். அவனை தற்போது திரும்பி பார்க்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. அவன் அவளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலும் அந்த அலட்சியத்தையோ அகம்பாவத்தையோ திமிரையோ விடவே இல்லை. அது எல்லாவற்றிற்கும் சேர்த்து பதில் சொல்லும் நேரம் வரும்போது மீரா எந்த நிலையில் இருப்பாளோ அது கடவுளுக்கு மட்டுமே வெளிச்சம். தற்போது அர்ஜுன் ஒரு திட்டத்தோடு வேலையை தொடங்கினான். அதன்படி வேகமாக தனது வேலைகளை முடித்தான். மீனாவால் 2 நாட்களாக பட்டினி கிடந்ததுதான் மிச்சம். அவள் செய்து கொடுத்த உப்புமா அவனை எந்த விதத்திலும் திருப்திப்படுத்தவில்லை. அர்ஜுன் தான் சந்திக்க வேண்டிய பார்ட்னர்களை சந்தித்து முடித்தவன் தனது சொந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தான்.
கடிகாரத்தை பார்க்க மணி 3 என்று காட்டியது. இப்போது கிளம்பினால் சரியாக இருக்கும் என்று நினைத்த அர்ஜுன் அருகில் உள்ள ஜுவல்லரி ஷாப்பிற்கு சென்றான். மீரா பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தன் வேலைக்கு சென்றவள் மணி 3 மணிக்குத்தான் வீட்டிற்குள் நுழைந்தாள். வந்தவள் அவசர அவசரமாக தான் வாங்கி வந்த ஜாக்கெட்டுகளுக்கு கொக்கி கட்ட ஆரம்பித்தாள். 4 மணி ஆனதும் பிள்ளைகள் வந்தனர். அஸ்வின், பிரீத்தி, டீ போடவா, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வேணுமா என்று மீரா கேட்க, அம்மா எனக்கு பூஸ்ட் என்று அஸ்வின் கூற, பிரீத்தியோ எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும் என்று அடம் பிடிக்க, சரி சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க, யாருக்கு என்ன வேணுமோ அதையே போட்டு கொடுக்கிறேன் என்றவள் மெதுவடைக்காக சிறிது உளுந்தம்பருப்பை ஊற வைத்தவள் பாலை கொதிக்க வைத்தாள். பால் பொங்கியதும் இருவருக்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கலக்கியவள் இருவருக்கும் கை சுடாதவாறு ஆற்றி கொடுத்தாள். அம்மா, நீங்க சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன், ஆனா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் நிஜமாவே போட்டு கொடுத்துட்டீங்க என்று அஸ்வின் கண்களை விரித்து கேட்க, இனிமேல் உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி தரேன். இனிமேல் அம்மாவாலேயும் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ண முடியும் என்று புன்னகைத்தபடி கூற, சரிம்மா என்று கூறியவன் டம்ளரை காலி செய்ய, பிரீத்தி குடித்து முடித்ததும் டம்ளரை எடுத்துக்கொண்டு சென்று சிங்கில் போட்டவள் உளுந்து ஊறிவிட்டதா என்று பார்த்து மாவை அரைத்து எடுத்தவள். அடுத்த சில நிமிடங்களில் வடையை சுட்டு கொண்டு வந்தாள். அதற்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியை சிறிது அரைத்து எடுத்து வந்தாள். 2 பேரும் வடையை சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, அம்மாவுக்கு வேலை இருக்கு என்று மீரா கூற, சரிம்மா என்றபடி பிள்ளைகள் வடையை சாப்பிட ஆரம்பிக்க மீரா மீண்டும் பிளவுஸை தைக்க ஆரம்பித்தாள். மணி 7:30 தொட்டதும் இரவு உணவை சமைக்க தொடங்கினாள். இன்று அர்ஜுன் வருவானா மாட்டானா என்ற கேள்வி அவளுக்குள் உதித்ததும் அவள் யோசிக்கவே இல்லை. அடுத்த நிமிடமே அவனுக்கு கால் செய்தாள். ஏனெனில் மீதமான உணவை அவள்தானே சாப்பிட வேண்டும். எப்போது சொந்த காலில் நிற்க ஆரம்பித்தாளோ அப்போதே தெளிவாக யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். மறுமுனையில் போன் அட்டன் செய்யப்பட்டது. என்னடி என்ற அர்ஜுன் குரல் கேட்க, நைட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்களா இல்லை வேலை இருக்கா என்று மீரா சுற்றி வளைக்காமல் நேரடியாக கேட்டுவிட, ஏண்டி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரலனா உனக்கு உடம்பு சொகுசு கண்டுடுமா என்று எரிச்சலாக கேட்க, மீராவிற்கு கடுப்பாக இருந்தாலும் அமைதியாகவே இருக்க, வந்துருவேண்டி ரெடியாயிரு என்று சொன்னவன் போனை துண்டித்து விட்டான். வேலை அலுப்பு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, இந்த மனுஷன் வேற ரெடியா இருக்க சொல்லுறானே, விடிய விடிய தொல்லை பண்ணுவானோ இல்ல அர்த்த ராத்திரியில விடுவானோ, அதான் அதுக்குன்னு ஒருத்தி கிடைச்சிட்டால, அவகிட்டயே போக வேண்டியதானே என்று நினைத்தவளுக்கு உடம்பெல்லாம் பற்றி எறிவது போல் இருந்தது. அவன் மீனாவுடன் இருப்பது போல் சில கற்பனைகள் தோன்ற உள்ளம் எரிமலையாய் கொதிக்க தொடங்கியது. இந்த மனநிலையோடு எப்படி இந்த இரவை கழிக்கப் போகிறோம் என்று நினைத்து தன்னைத்தானே அருவருத்து போனாள் மீரா. தன்னுடன் தங்கும்போது ஒரு நாள் கூட தன்னை விட்டு வைக்காதவன் நேற்று இரவு அவளுடன் தங்கிவிட்டு வருகிறான். சும்மாவா இருந்திருப்பான்? இவன் விடிய விடிய காம களியாட்டத்தில் நிலைத்திருந்தாலும் பத்தாதே இன்னும் கேட்கும் ரகமாச்சே என்று மீரா நொந்து போனாள். இங்கு அர்ஜுன் ஜுவல்லரி ஷாப்பில் பர்ச்சேசிங்கை முடித்துவிட்டு புடவை கடைக்குள் சென்று ஒரு பேன்சி புடவையையும் ஒரு பட்டு புடவையும் வாங்கி கொண்டு வெளியே வந்தான். அடுத்த நொடியே மீனாவுக்கு அழைத்தவன் மறுமுனையில் போன் ஏற்கப்பட்டதும், என்ன பண்ற மீனா என்று கேட்டான். நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை என்று மீனா கடுப்பாக கேட்க, சும்மா எரிச்சல் கலப்பாத மீனா, நான் எல்லோரோட நல்லதுக்காக தான் சொல்லுறேன். என்னை வற்புறுத்தி உன் வாழ்க்கைகளை திணிக்க பார்க்காத, என்னால் அது முடியாது. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது கால் பண்ணுவ, ஆனா இன்னைக்கு முழுக்க நீ ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல, அதான் என்ன ஆச்சுன்னு கேட்க பண்ண என்று அர்ஜுன் கடுப்போடு கேட்க, என் மேல ரொம்ப அக்கறை தான், உங்க மேல கொலைகேசி எல்லாம் வராது, தைரியமா உங்க பொண்டாட்டியோட போய் கூத்தடிங்க என்றவள் போனை துண்டித்திருந்தாள். அர்ஜுன் கோபத்தில் பல்லை கடித்து கொண்டு நின்றான். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசாக நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.